குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆணி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் இந்த பதிவுல விரிவா தெளிவா பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் ஆணி மாதத்துல சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கூடவே இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும், மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதையும் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி மாத துவக்கத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பலமுடன் இருக்கிற ராசி பலத்துல, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சிம்ம ராசிக்கு. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆணி 1ஆம் தேதி 15/6/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியிலிருந்து 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளதான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததான் ஆணி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு 2/11க்கு அதிபதி, லாபஸ்தான அதிபதி, லாபஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு விரயஸ்தானமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அப்போ 2ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். லாபாதிபதி விரயத்துக்கு போனா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்ததான் ஆணி மாதம் 23ஆம் தேதி 7/7/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 3/10க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில, அதாவது ஆணி 23. கடைசியா ஆணி 28ஆம் தேதி 12/7/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 4/9க்கு அதிபதியான செவ்வாய் 9ஆம் பாவத்துல பலம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் மாறி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் குருவோட சேர்றாரு. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் உங்க ராசி நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள். 2 கிரகங்களுடைய சேர்க்கை 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இது எல்லாமே மாத கடைசியில நடக்க போகுது. செவ்வாய் 10க்கு பயிற்சி ஆயிட்டாருன்னா செவ்வாய் உங்க ராசியும் பார்த்துருவார். நிறைய நன்மைகள் இருக்க போது மாத இறுதியில. அது என்னங்கிறத பார்ப்போம். இது கிரக பயிற்சிகள். ஆனா கிரகம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, வக்ரம்னு ஒரு பேர் இருக்குது. அப்படி சனி பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ஆணி 15 29/6/2024 அன்னைக்கு சனி வக்ரமாகிறார். சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமான என்னென்ன விஷயங்களா, ஆல்ரெடி கண்டக சனி போயிட்டு இருக்கு, இல்ல அது வக்ரம் வேற ஆகுது, என்னென்ன பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சார் இப்போ நீங்க சொல்றது எல்லாமே கோச்சார பலன் தானே, இது ஜனன ஜாதகத்துக்கு எப்படி பொருந்தும்னா, ஒவ்வொரு கிரகமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவோம். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு 100% நடந்தே தீரும், மாற்றமே இல்லை. கண்டிப்பா அது நடக்கும். அப்போ அந்த தசாபுத்தியை இல்லாத பட்சத்துல நடக்காதா சார் அப்படின்னா அப்பவும் நடக்கும். ஆனா அது பெரிய இம்பாக்ட, பெரிய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல கொடுத்துடாது. தசாபுத்தியா இருந்தா 100% உங்களுக்கு நடக்கும், மாற்றமே இல்லை. ஸோ அப்போ சூரியனை சொல்றோம் அப்படின்னா சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துலதான் கிரகங்களின் தசாபுத்தியோ உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கணும். நடந்ததுன்னா சொன்னது எல்லாமே உங்களால இந்த மாதத்துல உணர முடியும். அப்படி ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா மாத கிரகம் சூரியன் தான் இல்லையா? ஓகே, சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் தான். நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி எந்த செயலை எப்படி பண்ணுவீங்க, உங்களுடைய A to Z எல்லாமே, உங்களுடைய புகழ் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, உங்களுடைய தொழில் என்ன, உங்களுடைய உருவ அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். சிம்ம ராசியில் நீங்க பிறந்துட்டீங்கன்னா, அதனாலதான் சிம்மத்துல பிறந்தாலே ஒரு ஆளுமை தன்மை வந்துடும், ஒரு தயாள குணம் வந்துடும், ஒரு மருத்துவ ஒரு சிந்தனை வந்துடும், எதையுமே உயர்வாவே எண்ணுவீங்க. எதையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க.
100 பேர் இருந்தாலும் அவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்னம்பிக்கையும் வலிமையும் உங்ககிட்ட இருக்கும். இயல்பாவே இருக்கும். சிம்மத்துக்கே அதுக்கு உண்டான ஒரு குணம் உண்டு. எல்லாத்தையும் நேர்ந்து கலந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணுங்கிற எண்ணமும் இருக்கும். எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் சிம்மத்துக்கிட்ட. ஸோ அப்படிப்பட்ட சிம்ம ராசி, அதன் அதிபதி சூரியன் இது வரைக்கும் 10ஆம் பாவத்துல இருந்து, அதுவும் நல்ல இடம் தான், நல்ல ஸ்தானம் தான். இப்போ சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க உறவுகளுக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ இல்ல உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்க குடும்பத்திலேயோ நடந்திருக்கலாம். இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரார். இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு. முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த ஜோதிட சாஸ்திரத்துல சூரியன் 11ல் நின்றால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களையும் அவர் நீக்கி விடுவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் உங்களுடைய ராசி சிம்ம ராசியின் அதிபதியே 11ல் போய் உட்கார்றாரு. அது இன்னும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த மாதம் சூரியன் 11ல் இருப்பதால எந்த ஒரு காரியம் தொட்டாலும் நீங்க எது செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகவும் லாபமாகவும் வெற்றியாகவும் முடியும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சூரியன் 11ல் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நல்லா சூப்பரா நடந்துடக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். இந்த காலகட்டம் மனதிற்குள் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேச மாட்டீர்கள். பொதுவாகவே சிம்மத்துக்கு அந்த எண்ணம் கிடையாது. எதுனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இதுதான் அப்படின்னு உள்ள இருக்கிறத அப்படியே தெளிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா இந்த மாசம் சம்திங் ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க சொல்லல அப்படின்னாலும் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது பக்கத்துல இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரியான நடவடிக்கை உங்களை அறியாம நீங்க பண்ணிடுவீங்க. அது அன்பா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் எதிர்ப்பா இருந்தாலும். ஸோ அப்போ நம்மளுடைய செயல்பாட்டிலேயே நம்மளுடைய சிந்தனை இதுதான் இப்படிதான் அப்படின்னு மற்றவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம். குழந்தைகள் உங்கள் பேர் சொல்லும் அளவிற்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம், நல்ல ஒரு காரியத்தை செய்து முடிப்பார்கள். உங்களை பெருமைப்படுத்தும் விதமா அந்த காரியங்கள் இருக்கும். குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்கள், இன்னார் பையன் இவன், இன்னார் பொண்ணு இவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது. நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம்னாலும் எல்லாமே பாசிட்டிவா, அதுல என்ன நம்மளுக்கு ஆதாயம், இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பா நுணுக்கமா யோசிச்சு அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, தீமைகளை ஒதுக்குறது எப்படி அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த மாசத்துல. ஸோ அந்த தெளிவு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கட்டாயமான வெற்றியை கொடுக்குது, கட்டாயமான லாபத்தை கொடுக்குது. அதுல மாற்றமே இல்லை. கூடவே உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான், 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். கூடவே சூரியனும் இணைவு. 2, 11, 1 கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள், சலிப்புகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது முதல் 15 நாட்களுக்கு. அப்போ வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சங்கடங்கள் இருக்குது, ஏதாவது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா முதல் 15 நாளுக்குள்ள அதை பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பேர்த்தோட மனநிலைமையும் ஒன்னா இருக்கும். ஓகே, கேட்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். 15ஆம் தேதிக்கு மேல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. நம்மளை விட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஃபுல் நாலேஜ் அதுக்கப்புறம் தான் பார்ப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கே அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு வரக்கூடிய நாட்கள்ல. கூடவே பிடிவாதமும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பக்குவ நிலையும், நம்ம என்ன சொல்ல வந்தாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு. பிடிவாதமும் புரிந்து கொள்ளாத தன்மையும் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல 29/6/2024 மேல அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம். கூடு தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா கூடு தொழில் செய்யும் போது நம்ம ஒரு விஷயத்த ஒரு விதமா அணுகணும்னு நினைப்போம். நம்மளுடைய கூட்டாளி ஒரு விஷயத்த வேற விதமா அணுகணும்னு நினைப்பார். 2 பேர்த்துக்குள்ள கிளாஷ் ஆயிடும். நான் சொல்றது நீ கேட்கறதா, நீ சொல்றத நான் கேட்கறதா அப்படின்ற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஈகோ பிரச்சனை ஆயிடும். அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க நம்மளுக்கு ஆர்டர் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடும்.
நம்ம கீழே வேலை செய்யறவங்க நம்மளுக்கு ஆர்டர் போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ முன்னாடியே நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ அவங்க ஆர்டர் போடுற மாதிரி இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு எமோஷன் ஆக மாட்டோம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம வேலையை சரியா செஞ்சுட்டு போனா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். வேலையில அதிக கவனம் வேணும். ஆனா இங்க இந்த மாதம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அடுத்தவங்க காரியத்துக்கு நம்ம 1% கூட இறங்கி வேலை செய்ய மாட்டோம். நம்மளுக்கா மனசுக்கு தோணணும், அப்பனாதான் இறங்கி வேலை செய்வோம். மருத்துவ காரியத்துக்கு போகவே மாட்டோம். ஆனா நம்மளுக்கு ஒரு வேலை, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உடனுக்குடனே செய்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம். செஞ்சு போட்டு வந்து அப்பாடா எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணும். உடல் உழைப்பை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். என் புத்திய ஷார்ப்பா பயன்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதும் யோசிக்க தோணும். அதே போல நல்ல ஒரு வேலையில் அந்த ஸ்பீடும், அதே நேரத்தில் எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறீங்களோ அதே நேரத்தில் அந்த அளவுக்கு ஓய்வும் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறும். வயது முதிர்ந்த நபர்களுக்கு கைகால் மூட்டு வலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா நடக்கும்போது ஸ்லிப்பரியா இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் கவனமா நடங்க. ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அந்த பாத்ரூம் சைட்ல போறது, ஈரமான இடங்கள்ல நடக்கிறது, டைல்ஸ்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஸ்லிப் ஆச்சுன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கைகால் வீக்க வரும், கொஞ்சம் மூட்டு வலி வரும், அவ்வளவுதான். பெரிய தொந்தரவுகளை கொடுக்கறது இல்லை. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முதல் 15 நாட்களுக்கு உங்களுடைய காரியங்கள் எது தொட்டாலும் அது வெற்றியில் போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். பயப்பட வேண்டாம், தைரியமாக எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யலாம். அடுத்துதான் புதன். முதல் 15 நாட்களுக்கு உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார். குடும்ப உறவுகள் உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவார்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்ன சொல்றீங்களோ அதை செய்து காட்டிடுவீங்க. என்ன செய்யறோம்னு சொல்றீங்களோ அதை கண்டிப்பா செய்திருவீங்க. என்ன செய்யறீங்களோ அதை தான் முன்னாடியே சொல்லுவீங்க. ரஜினி மாதிரி முதல் 15 நாட்களுக்கு சொன்ன காரியங்கள் சொன்னபடி நடத்தி காட்டக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கறத சொல்லுது. அதற்கப்புறம் 15ஆம் தேதி ஆணி 15 29/6/2024 அன்னைக்கு அந்த புதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், கடகராசிக்குள்ள. அப்போ கடைசி 15 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாருங்க, அனாவசியமான செலவுகளை முதன்மையாக தவிர்க்க வேண்டும். இதனால் வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண காசை கொண்டு போய் ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துல கொண்டு போய் முதலீடு பண்ணவும், அப்படி பண்ண வைக்கும் புதன். உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை பண்ண வைக்கும். காசை விரயம் பண்ண வைக்கும். எதுக்கடா அதை வாங்கணும், எதுக்கடா அதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. செலவழிப்பது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவையான பொருளா, இது நம்மளுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்குமா, அதனால நம்மளுக்கு லாபம் உண்டா அப்படிங்கிற யோசிப்பீங்க. யோசிச்சுட்டு போய் உங்களை விட ஒரு புத்திசாலி கிட்ட நம்ம ஏமாந்து வந்துடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுன்னா முதல் 15 நாட்களுக்கு செஞ்சிடலாம். இந்த புதன் உங்க ராசி 12ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யும் போது அது தேவையற்ற அலைச்சலையும் விரைய செலவுலையும் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கிங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் 15 நாட்கள் நல்லபடியாவே இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கறத சொன்னோம். போனா அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் செட் ஆக மாட்டேறாங்க, சண்டை சச்சரவுகள் வந்துடும், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும் வீட்டுக்கு அடுத்த 15 நாட்கள் அப்படிங்கிறது. ஸோ அந்த குழந்தைகளுடைய அந்த படிப்பு சார்ந்த நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்றோம். ஆனா மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் நல்ல பலமுடன் தான் இருக்கிறார். நல்ல பலமுடன் தான் இருக்கிறார். இந்த புதன் 12ஆம் பாவத்துக்கு வந்து அந்த செவ்வாய் புதனை பார்க்குது. 2 கூடியவரை 4 9க்கு அதிபதி பார்க்கிறார். அப்படிங்கும்போது படிப்புக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறீங்க. படிப்புக்கு அவங்க கண்டிப்பா வெளியே அனுப்பலாம், கண்டிப்பா அனுப்ப முடியும், போய் படிச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு பருவ வயது இருக்கக்கூடிய நபர்களை குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்டல் வயசுல சேர்க்கறது நல்ல விஷயம் கிடையாது. ஓகே, ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருது. அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கிரன். இப்போ முதல் 23 நாட்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப நல்ல சைனுங்க. அது சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது தொழில்ல உங்களை தனித்து காட்டும். தொழில்ல யாருமே செய்ய முடியாத, செய்யறதுக்கே யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க அசால்ட்டா செய்து முடிச்சிடுவீங்க.
தொழில்ல உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. பெண்கள் மூலமாக, பெண்கள் கொடுக்கக்கூடிய உத்வேகத்தின் மூலமாக உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல லாபம், வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட்டாளியை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறத மைண்ட் உள்வாங்கிக்கிங்க. ஆனா தொழில்ல எந்த தொய்வும் இருக்காது, எந்த தொய்வும் இருக்காது. ரொம்ப கிளியர் கட்டா இது இப்படித்தான் பண்ணணும், இதுதான் செய்யணும் அப்படி அப்படிங்கறதுல தெளிவா இருப்பீங்க. அதை செய்துட்டு வருவீங்க. அது நல்ல லாபத்தையும் கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா, அண்ணி, அத்தை, சித்தி இப்படிங்கிற அந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா, அந்த உறவுகள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஆதாயமும் உண்டாகும். இந்த மாத கடைசியில ஆணி 23ஆம் தேதிக்கு மேல 7/7/2024 அப்போ சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுவார். அப்போ மாமனார், இளைய சகோதரம் ஆகிய உறவுகள் மூலமாக தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலம் கண்டிப்பா செலவுகள் வரும். இந்த காலகட்டம் காலி நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். காலி நிலம் வாங்கியே ஆகணும், நம்மளுக்குன்னு ஒரு கையால நகலமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, அது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும். ஸோ அதுக்குண்டான விஷயங்களை தீவிரமா யோசிப்பீங்க. அதை செய்தும் பார்க்கலான்ற ஒரு விருப்பமும் இருக்கும். ஓகே. ஆனா மாத இறுதியில நல்லா பாருங்க. மாத இறுதியில அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் பாவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தொழில்ல நம்ம எதிர்பார்க்காத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ மாசத்துக்கு முன்னாடியே, அதுக்குதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்றது. அடுத்த மாசம் கடைசியில் உங்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்க போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அப்படிங்கும் போதே இப்பவே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இப்போ மாச கடைசியில், அதாவது சுக்கிரன் பயிற்சி எப்பன்னா 7/7/2024, அதற்கு முன்பு என்ன வேணாலும் செய்யலாம். அதற்கப்புறம் தொழில் சார்ந்து எந்த விதமான பயணங்களும் மேற்கொள்ளக்கூடாது. பர்ச்சேஸ் கூட தள்ளி வைக்கலாம், தப்பில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடணும். ஏன்னா அது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல பலனை தராது. மாத இறுதியில செலவுகளையும் அலைச்சலையும் கொடுத்துரும். ஸோ அப்போ முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்காக தான் அஸ்ட்ராலஜியே நம்ம பார்க்குறோம். என்ன வரப்போகுது, என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கு, அதை வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வருமுன் காப்பதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அப்படி சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அமைப்புகள் எல்லாம் சொல்லுது. தொழிலில் நிறைய அலைச்சலை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. மாச கடைசியில் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் பண்ணோம் அப்படின்னா அதை திருப்பி எடுக்கிறது, லாபமாவோ இல்லை போட்ட காசை முதலீடு வெளியெடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ கொஞ்சம் கிளியரா யோசிச்சுக்குங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மாத கடைசியில. ஃபைனலா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 9ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேலதிகாரிகள் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அரசாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா அந்த மாற்றங்களை செய்ய முடியும். அது எல்லாமே நல்லபடியா இருக்குது. சில நபர்களுக்கு இவங்களுடைய திறமையை பாராட்டி ஒரு ப்ரொமோஷனோ இல்ல ஒரு பதவி உயர்வோ இல்ல வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ உங்களுக்கு அதே வேலை வெளியிலிருந்து செய்யற மாதிரியான ஒரு அமைப்போ கைகூடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சுயஜாதத்தில் செவ்வாயா இருந்ததுன்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் உண்டு, எழுதியே கொடுக்கலாம். நம்ம கண்டிப்பா ப்ரொமோஷனுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஒரு அப்பர் கிரேடு கிடைக்கும். ஓகே. அடுத்ததா சனி வக்ரம். சனி வக்ரமா இருக்குது 7ஆம் இடத்துல. ஸோ இது நன்மையா சார் அப்படின்னு கேட்டா, சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது முதல்ல நன்மை கிடையாது. ஏன்னா 6ஆம் அதிபதி 7 சிம்மத்திற்கு. அப்போ வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்னதா ஏதாவது ஒன்று விட்டா ஒன்று விட்டா ஒன்று, இப்படி ஏதாவது வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த சனி வக்ரம் வேற ஆகுது. அதனால நன்மைகளான்னு கேட்டா 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது கண்டிப்பா நன்மை கிடையாது. இப்போ வாழ்க்கை துணைய, கூட்டாளிகளை, நண்பர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லை அனுசரிக்க முடியாது அப்படின்னா பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் உங்களுடைய சுயஜாதத்தில் சனி தசாபுத்தி அந்தரங்களாகவோ இல்லை சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், மனுஷம், உத்திரட்டாதியில கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா பிரிவினை அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுக்குண்டான வேலையை அந்த சனி செய்வார். கவனமுடன் இருக்க வேண்டும். சனி வக்ரமானதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆணி மாத பலன் அப்படிங்கிறதுனால மினிமமா சொல்றோம். தனியாக அதுக்கு ஒரு பதிவு பண்ணலாம். அந்த பதிவுல எல்லா டீட்டெயிலாக சொல்லலாம். ஒவ்வொரு ராசியா தனித்தனியா பதிவு பண்ணிடலாம்.
மேலும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகள் அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் குறைவா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க. மாலை வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா பாசிட்டிவா மாறிடும். நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாறும் இந்த விஷயத்தை செய்துட்டு வந்தா. சிம்மராசி சிம்ம லக்னத்துல பிறந்த நண்பர்கள் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.